Welcome to Slow and Steady Educational YouTube channel. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். UGC NET 12th July 2022 பேப்பர் 1 Shift 2ல கண்டக்ட் பண்ணுங்க. பேப்பர் 1ல இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ரிசர்ச் ஆப்டிடியூட் யூனிட்டினுடைய பார்ட் 6 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Subliminal priming as the research concept was first used in the discipline of sociology, political science, economics, social psychology. இதில் யூஸ் பண்ணப்பட்டது இந்த டிசிப்ளின்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. சப்லிமினல் ப்ரைமிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அதாவது சப்லிமினல் ப்ரைமிங் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்டது டிசிப்ளின் ஆஃப் சோசியல் சைக்காலஜியில் தான் யூஸ் பண்ணப்பட்டது. அப்படின்னா என்னென்னா, இந்த படம் பார்த்தா தெரியும், இது சூப்ரலிமினல், அதாவது ஸ்டிமுலியை நம்ம கான்சியஸ் மைண்டுனால் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். பட் சப்லிமினல் ப்ரைமல்ங்கிற அந்த சிமிலியை உணர முடியாத ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் சப்கான்சியஸ் மைண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் சப்லிமினல் ப்ரைமிங். அந்த ஸ்டேஜில் ரிசர்ச்சை பார்ட்டிசிபென்ட்ஸோட அந்த பிலோ தேர் கான்சியஸ் அவேர்னஸுக்கு போய் அவங்கக்கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டிமுலியை க்ரியேட் பண்ணி ஆன்சர்ஸ் வாங்குறது தான் சப்லிமினல் ப்ரைமிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்க்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்ட இடம் சோசியல் சைக்காலஜி. இப்போதைக்கு இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணப்படும். எக்கனாமிக் இருக்கக்கூடிய மற்ற ஃபீல்டுலேயும் தான் யூஸ் பண்ணப்படுறது, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம். பட் சோசியல் சைக்காலஜியில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் ஆர் ரிலேட்டட் டு எந்த ஃபீல்டோட ரிலேட்டாக இருக்குது இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸுங்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு பயோகிராஃபிக்கல் ரிசர்ச். அதாவது பயோகிராஃபிக்னா என்ன, அவங்களுடைய பயோகிராஃபிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணப்படுறது. Examine the historical data to understand past event or trends. Understand the past events-ஐயும் ட்ரெண்டையும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கோஹர்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாமே இந்த பயோகிராஃபிக்கல் ரிசர்ச்சோட சம்மந்தப்பட்டது. அதாவது இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு புரியும். இங்கே இருக்கக்கூடியது ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்க்ரீன் பண்ணக்கூடியாங்க. அதாவது இது எங்கே யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பேஷன்ஸ் ஹூ ஹட் டைடு த பர்டிகுலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டிசீஸ் யாருக்கெல்லாம் ஜாஸ்தி வந்திருக்குது அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இது பண்ணப்படக்கூடியதாக இருக்குது இந்த ரிசர்ச். அதாவது இந்த பிக்சர்ஸில் நம்ம பார்க்குறோம், ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் இல்லஸ் இருக்குங்கிறத பாஸ்ட்டாக அவர் குறிப்பிட்றாரு. தென் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்ஸை எக்ஸ்போஷர் இருக்கக்கூடியவங்க யார், இல்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை நியூ கேசஸாக காட்டுவாங்க, இன் ஃபியூச்சர்ஸில் வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டிக்கிறது தான் இவங்களுக்கு இது வரலாம், அப்படி இந்த டிசீஸ் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஸ்டடீஸ் பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வைத்து நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடியது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் சோஷியல் மூமெண்ட் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய ஆன்சர் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் ஆர் ரிலேட்டட் டு பயோகிராஃபினா பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வச்சு அந்த டேட்டாவை வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The research questions should be linked to each other. The research questions should be either broad or narrow. ரெண்டு கொடுத்துருக்காங்க. linked to each other, either broad or narrow கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ரைட்டாங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம். research questions should be linked to each other அப்படிங்கிறது true, because research questions should be part of the larger research part. அதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ லிங்க்டு டு மற்ற எல்லாத்துக்கூடையுமே லிங்க் பண்ணினா தான், அந்த கொஷினை கொண்டு போய் லிங்க் பண்ணால் தான் நம்மளால் ரிசர்ச்சை கரெக்டாக பண்ண முடியும். இன்டர் கனெக்டட் அண்ட் பில்ட் ஆன் ஈச் அதர் டு கிரியேட் எ காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாபிக் பீயிங் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா ஷுட் பி எய்தர் ப்ராட் ஆர் நேரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் இது ஃபால்ஸ், பிகாஸ் ரிசர்ச் கொஸ்டின் பி எய்தர் ப்ராட் ஆர் நேரோ கேன் பி டிபெண்டிங் ஆன் த ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அது ப்ராடாக இருக்கணுமா இல்லை நரவாக இருக்குமாங்கிறத அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் டிசைட் பண்ணும், இருக்குங்கிறது கிடையாது.
Broad research questions can help to generate new ideas and perspective, while narrow research questions can help to test specific hypothesis. Narrow இருந்தால் அது specific hypothesis வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணப்படுது. ப்ராடாக இருந்தால் ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கிறதுக்காக அந்த ரிசர்ச் பண்ணப்படக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு குட் ரிசர்ச் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தா ப்ராடாக இருந்தால் ஹி ஹேஸ் த யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா சேஞ்ச் த வே பீப்புள் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ப்ராட் கொஸ்டினாக இருக்கக்கூடியது. யூஸ் ஆஃப் ஃபேஸ்புக்கு நேரோவாக வந்துருச்சு. சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ராடாக இருக்கும். ஃபேஸ்புக்குன்னு சொன்னால் நேரோ அந்த ஒரே ஒரு சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம். அஃபெக்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஒரு இதுக்குள்ளே நேராக வந்துட்டோம். போத் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் லிங்க்டு டு ஈச் அதர் பட் தே ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தயர் ஸ்கோப். டேர்ம்ஸ் ஆஃப் தயருடைய ஸ்கோப்பில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ராட் கொஸ்டின் இஸ் மோர் ஜென்ரல் அண்டு எக்ஸ்ப்ளரேட்டரி. இதை பார்த்துக்கணும். இதையும் கேட்க நமக்கு சான்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆர் எக்ஸ்ப்ளரேட்டரி ப்ராட் கொஸ்டின், while the narrow question is more specific and focused. இது வந்து நமக்கு அசஸ்மெண்ட்லேயோ ஸ்டேட்மெண்ட்லேயோ கேட்க சான்சஸ் உண்டு. ஸோ நம்மளோட இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. அப்போ ஆன்சர் வந்து இது ரைட், இது ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 is true, ஸ்டேட்மெண்ட் 2 is false. ஆப்ஷன் நம்பர் 3 வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு அப் டு 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. என் ஐடியல் சாம்பிள் பற்றின கொஸ்டினாக இருக்குது. ஆல்வேஸ் பாசிபிள், ஐடியல் சாம்பிள் ஆல்வேஸ் பாசிபிள். பார்த்தோட்டுமே தெரியுது நமக்கு ஏ ஆப்ஷன் கட் பண்ணிடணும்னு. ஏன்னா ஒரு சாம்பிள் எப்போவுமே பாசிபிளாக இருக்க சான்ஸ் கிடையாது. பார்த்த உடனே நமக்கு இந்த கொஸ்டின் தெரியுது. இந்த ஏ ஆப்ஷனை கட் பண்ணிடுறோம். இங்கே இருக்கக்கூடியதை கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது 2 தான். டைம் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்டன்ட் டு நாட் ஹிண்டர் த செலக்ஷன் ஆஃப் த ஐடியல் சாம்பிள். டு நாட் ஹிண்டர் டைம் அண்ட் சாம்பிளிங் இன்அடிக்குவேட் கேன் பி மேனேஜ்டு. இன்அடிக்குவேட்டாக இருக்கக்கூடிய சாம்பிளிங் மேனேஜ் பண்ணப்படலாம். எ லார்ஜ் சாம்பிள் கேன் மீட் த இன்அடிக்குவேட். லார்ஜாக இருக்க சாம்பிள் வந்து கொஞ்சமாக இல்லாமல் லார்ஜாக இருக்கிறது இன்அடிக்குவேட்டாக இருக்க சம்டைம்ஸில் அதுவுமே இருக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் இஸ் பெனிஃபிஷியல். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளாக இருக்கக்கூடியது பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த 3மே வந்து ரைட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. டு நாட் ஹிண்டர் த செலெக்ஷன் ஆஃப் ஐடியல் சாம்பிள். பட்ஜெட் கன்ஸ்டைன் வந்து டு நாட் ஹிண்டர்னு கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்டைன் அது வந்து செலெக்ஷன் ஆஃப் த நல்ல ஒரு ஐடியல் சாம்பிளாக செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் அண்ட் பட்ஜெட் வந்து டு நாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. சேலஞ்சிங் அப்டைன் ஆன் ஐடியல் சாம்பிள் டியூ டு த practical limitations such as the limited resources, time constraints and the complexity of the population being studied. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் இது ட்ரூவாக இல்லை. டைம் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்டன்ட் டு நாட் ஹிண்டர்னு கொடுத்துருக்காங்களா. கேன் சர்டன்லி ஹிண்டர் த செலக்ஷன் ஆஃப் ஐடியல் சாம்பிள். அதாவது லிமிட்டட் ரிசோர்சஸ் மே ரெஸ்ட்ரிக்ட் த அபிலிட்டி டு கேதர் டேட்டா ஃப்ரம் த என்டையர் பாப்புலேஷன் லீடிங் டு த நீட் ஃபார் சாம்பிளிங் மெத்தட். ஸோ நம்மளுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். தேர்டு, சாம்பிளிங் இன்அடிக்குவேட்ஸ் கேன் பி மேனேஜ்டு. எஸ், மேனேஜ் பண்ணப்படலாம். தென் லார்ஜ் சாம்பிள் கேன் மீட் த இன்அடிக்குவேட். இதுவும் ட்ரூ. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தோம்னா லார்ஜ் சாம்பிள் சைஸ் டென்ஸ் டு ப்ரொவைட் மோர் ப்ரெஷியஸ் எஸ்டிமேட் அண்ட் கேன் ஹெல்ப் காம்பன்சேட் ஃபார் த பொட்டன்ஷியல் இன்அடிக்குவேட்ஸ் இன் சாம்பிள். அதாவது லார்ஜ் இருக்கும்போது நிறைய எஸ்டிமேட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு இருந்தாலும் relying on the large samples does not guarantee the elimination of the all inadequates. அது வந்து முழுவதுமாக கேரண்டி கொடுக்க முடியாது. representative sample is beneficial, which இது வந்து true, accurately reflect the characteristic of the population being studied. representative sampleங்கிறது இது highly desirable in research. இது என்ன பண்ணுதுன்னா ஃபைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன் ட்ரான் ஃப்ரம் த சாம்பிள் கேன் பி ஜென்ரலைஸ் டு லார்ஜர் பாப்புலேஷன் வித் கிரேட்டர் கான்ஃபிடென்ஸோட கொடுக்கறதுக்கு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள், அதாவது ரெஃப்ளெக்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் ட்ரூ. நம்மளுடைய ஆப்ஷனில் இருந்த சிடிஇ ஆப்ஷன் நம்பர் 3 வந்து நமக்கு ட்ரூ. இது பி வந்து ராங். டு நாட் ஹிண்டர்னு கொடுத்துருக்காங்களா, அதனால வந்து இது ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட்ச் கொஸ்டின். அனாலிசிஸில் வந்து பாத், கண்டென்ட் அனாலிசிஸ், கனோனிக்கல் கோரிலேஷன் அனாலிசிஸ், டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்னால இருக்குது. பாத் அனாலிசிஸ் அப்படின்னா
ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இந்த பாத்துங்கிற இந்த மாதிரி பாத் போட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணாலே அது பாத் அனாலிசிஸ். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் series of linear regression equation to represent the causal relationship between the variable. இதுதான் இதனுடைய டெஃபனிஷனே. ஸோ பாத் அனாலிசிஸ்னாலே நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வேரியபிள்ஸ்குள்ளே கண்டுபிடிக்கிறது தான் வந்து பாத் அனாலிசிஸ்ங்கிறத நம்ம நோட் பண்ணிடணும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியது அந்த டெஸ்ட் ஹைப்போதேசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது இருக்கக்கூடியதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டூலாக இருக்கக்கூடியது தான் பாத் அனாலிசிஸ். தென் கண்டென்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கண்டென்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா அந்த மாதிரி இதுக்கு உள்ள அனலைஸ் பண்ணக்கூடிய நிறைய கண்டென்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சின்ன கோடு, ஒரு டேட்டா அந்த மாதிரி இருக்கிறத அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நியூஸ் ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஹிஸ்டோரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கக்கூடியதை நம்ம அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிறோம். இந்த மெத்தட் வந்து பிரேக் டவுன் கண்டென்ட்டை வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் யூனிட்டாக வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த யூனிட்ஸ் வந்து ஒரு ப்ளேஸாகவோ இந்த மாதிரி சென்டென்ஸு இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து பெரிய ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து யூனிட்டை வந்து மாற்றி எடுத்துக்கூடியதாக இருக்கிறது. சென்டென்ஸாகவோ ப்ளேஸாகவோ மாற்றி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இது யூனிட்ஸாக மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய அனலைஸ் பிரேக் டவுன் பண்ணுது யூனிட்ஸை. தென் பார்த்தா கெனானிக்கல் கோரிலேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா மல்டிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இதில் வந்து அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இப்படி 2 வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மல்டிவேரியட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இங்கே பார்த்தோம்னா டிபெண்டன்ட் வேரியபிளில் இருக்கக்கூடிய சேல்ஸ், மார்க்கெட் ஷேர்ஸ், ப்ரைஸ் இப்படி இதையும் எடுத்துக்கிறாங்க. இண்டிபெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், அது டீம் சைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஜியோலொகேஷன்ஸ் இப்படியெல்லாம் எடுத்து எல்லா மல்டி வெரைட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து ஒரே டயத்தில் சைமல்டேனியஸில் வந்து 2 செட்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. செட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. செட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபார் ஐடென்டிஃபை த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 செட்ஸ் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டாலே கெனானிக்கல் அனாலிசிஸ். தென் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி லாங்குவேஜ் யூஸ் இன் சோசியல் கண்டெக்ஸ்ட். அதாவது இந்த லாங்குவேஜை வந்து சோசியல் கண்டெக்ஸ்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட். சோசியல் கண்டெக்ஸ்டில் வந்து லாங்குவேஜை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் வந்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். இது வந்து லாங்குவேஜ் அல்லது இந்த ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி வந்து பீப்புள் பர்சீவ் பண்ணுறாங்கிற சோசியல், அதுதான் வந்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். அதாவது அனலைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், எக்ஸாமின் த யூஸ் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ரீசனிங், எவாலுவேட்டிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுறது தான் வந்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸாக இருக்குது. இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். குவாலிட்டி ஆஃப் ஆர்குமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. பிகாஸ் அதில் எப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக வந்து நம்ம இம்ப்ரூவ் வந்து பண்ணுறோம். குவாலிட்டி ஆஃப் த ஆர்குமெண்ட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு ஆர்குமெண்ட் அல்லது லாங்குவேஜ் வந்து சோசியல் கண்டெக்ஸ்டில் எப்படி யூஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் யூஸ்டு இன் சோசியல் கண்டெக்ஸ்ட். அதுதான். ஸோ நம்மளுடைய கொஸ்டினுக்கு நாளையும் பார்த்துட்டோம். பாத் அனாலிசிஸ்னால் ரெப்ரசன்டட் பை ஸ்ட்ரக்சர்டு லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ். தென் கண்டென்ட் அனாலிசிஸ்னால் யூனிட்டைசேஷன்ஸ், அதாவது டேட்டாவை பிரேக் டவுன் பண்ணி யூனிட்டைசேஷன் யூனிட்டாக வந்து மாற்றக்கூடியது தான் கண்டென்ட் அனாலிசிஸ். ஆப்ஷன் நம்பர் 4. தென் கெனானிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா சைமல்டேனியஸ் அனாலிசிஸ் ஆஃப் 2 செட்ஸ் ஆஃப் வேரியபிள். 2 சைமல்டேனியஸாக பண்ணணும், 2 செட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் ஆர்குமெண்ட் லாங்குவேஜ் யூஸ் சோசியல் கண்டெக்ஸ்டில் எப்படி யூஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறது தான். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ 3, 4, 2, 1ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறது இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.